நமக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அதனால் இவ்வளோ நேரம் லோடே ஆகலை, சாரி. இப்போ தான் பார்க்குறேன். உமேஷ் கிருஷ்ணன், மூவிஸ் லைக் விடாமுயற்சி ஆர் வேட்டையன் poses a serious question if stars should shed their image and do films close to reality, or films where we go to theaters for the larger than life image and elevation. Actually, கைண்ட் ஆஃப் அக்ரி அண்ட் டிஸ்அக்ரின்னு சொல்லுவேன். விடாமுயற்சி, வேட்டையன் நான் இன்னும் பார்க்கல. பட் ஸ்டில் ஐ நோ த நீங்கள் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்ல வரீங்கன்னு புரியுது. பட் இட் டசன்ட் போஸ் எ சீரியஸ் கொஷின் அண்ட் ஆல். ஹீரோ வந்து ஒரு இமேஜ் கான்ஷியஸாக படம் பண்ணக்கூடாதுன்னா படம் பண்ண தேவையில்லை, அவசியம் இல்லை. நான் ஒரு ஹீரோ இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ விஜய் மாரி ஒரு கேரக்டருங்க, அவர் வந்து பாய் நெக்ஸ்ட் டோரே படம் பண்ணிட்டு இருந்தாருன்னா நீங்கள் சொல்லலாம் பாய் நெக்ஸ்ட் டோர் மட்டும்தான் அவர் பண்ணாரா? அவர் படம் பண்ணார்ல மிலிட்ரி இல்லை போலீஸ், அதுதான் பண்ணார் அவர். நம்ம தலைவன் அஜித்குமார் மாதிரி நிறையா படம் பண்ணியிருக்காரு. பண்ணால் ஏதாவது ஒரு மிலிட்ரி கமாண்டு இல்லை ஒரு போலீஸு இல்லை வேறு ஏதோ ஒன்று டானு, அதுவே அண்டர் கவர் காப்பா என்ன இருந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அவர் லைக் விஜய் வந்து பாய் நியூஸ் டோர் மட்டும்தான் பண்ணியிருக்காரா அப்படின்னா கிடையாது. நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, ஃபாதர் ஃபிகர்லேயும் பண்ணியிருக்காரு. இப்போ அப்படி தான் வந்து கோ டூ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வித் வாட் வி ஹவ் சீன் விஜய். லியோவும் அப்படி தான், இட்ஸ் ஏஜ் அப்ரோப்ரியேட் ஃபிலிம் தான். வேறு என்னென்ன அதுக்கு முன்னாடி இருந்த படம், துப்பாக்கி டைம்லாம் ஒரு டைமு, தலைவாலாம் ஒரு டைமு. அந்த மாதிரி இமேஜ் கான்ஷியஸாக ஒரு ரோல் போடணுன்னா லியோ மாதிரி படத்தை விஜய் அப்படி ஏற்று பண்ணுவார். தட் இட் செல்ஃப் இஸ் லைக் ஷெட்டிங் தேர் ஸ்டார் இமேஜ் தானே. ஸோ தட் ஐ அக்ரி. ஆனால் டூ ஃபிலிம்ஸ் மூவிஸ் லைக் விடாமுயற்சி and Vijay poses a serious question if stars should shed their image and do films close to reality, or films where we go to theaters for their larger than life image and elevation. இல்லை ஆக்சுவலி ரெண்டுமே வேணும்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ படம் பண்ணால் அப்படியே ஒரு பெரிய ஹீரோ நான் இந்தளவுக்கு ஆர்டிஸ்டிக்காக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் படம் நான் எக்ஸ்பெரிமெண்டலாக 1-2 படம் பண்ணலாம். பட் யூ கான் சே திஸ் இஸ் த ஃபிலிம் டேக் இட் அலிவுட், அப்படி பண்ண முடியாது. தட்ஸ் யுவர் ஆர்கானிக் ஃபேன் பேஸ். அந்த ஃபேன் பேஸ்க்கே நீங்கள் ட்ரூ ஆகலன்னா எப்படி? இதுதான் என் படம், நான் இவ்வளோ தான் பண்ணுவேன், பிடிச்சிருந்தா பாரு, படம் பார்த்து நீ உன் வேலையை பாரு சொல்கிறதெல்லாம் ஓகே. படம் பார்த்து அதோட விட்டுற வேலையை பாருன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. நான் எடுக்கிறது தான் படம், நான் நடிக்கிறது தான் படம், நான் நடிக்கிறது தான் நடிப்புன்னு சொன்னால் எப்படி? நான் ஒரு பர்டிகுலர் ஆக்டரை சொல்லலை, ஜஸ்ட் சேயிங். நான் சொல்கிற அன்றைக்கி தான் ஷூட்டிங்கு, நான் சொல்கிற அப்போ தான் படம், நான் சொல்கிற டேரக்டர் தான் டேரக்டர், நான் சொல்கிறது தான் கதை, நான் நடிக்கிறது தான் ஷார்ட்டு, நான் நடிக்கிறது தான் நடிப்பே, நான் போடுறது தான் மியூசிக்குங்கிறப்ப நான் நடிக்கிறது தான் நடிப்பேங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறது தான் கதை, அதுதான் படம்னு நினச்சிட்டு இருந்தாருன்னா எப்படி? அதனால் இட்ஸ் லைக் 50-50 தான் நினைக்கிறேன் மாம்ஸ். ஆனால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எது பெட்டர் அஸ் ஆடியன்ஸாக பார்க்குறீங்கன்னா ஐ டெஃபினெட்லி சே லார்ஜர் தென் லைஃப் தான். எந்த ஹாலிவுட் படமாக எடுத்து பாருங்கள். நான் ஜஸ்ட்டு சும்மா லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டட்டுமா? நம்ம ஊரில் என்னமோ நாம் தான் ரொம்ப கேவலமான மசாலா படம் எடுக்கிறோங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஷேர். ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம்ஸ் லெவலில் நம்ம போவோம், நமக்கு தெரிஞ்ச கான்டெக்ட் லெவலில் போவோம். படங்கிறதே இட்ஸ் ஷோ பிஸ்னஸ் தான். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் ஷோ பிஸ்னஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், தங்கல் லார்ஜர் தென் லைஃபா, இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் படம் வந்து லார்ஜர் தென் லைஃபாக தான் இருக்கும், ஆர்டிஸ்டிக்காக இருக்காது. பாகுபலி 2 லார்ஜர் தென் லைஃப், புஷ்பா 2 லார்ஜர் தென் லைஃப். ஹோலி கவ், டாப் 3 புஷ்பா 2 ஃபைன். ஆர்ஆர் லார்ஜர் தென் லைஃப், கேஜிஎஃப் 2 லார்ஜர் தென் லைஃப், ஜவான், பத்தான், கல்கி, அனிமல், பஜ்ரங்கி பைஜான், ஸ்திரீ 2, சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கான படம். தட் இஸ் நாட் லார்ஜர் தென் லைஃப் படம். இந்த 12வது ரேங்க்கில் இருக்கிறது மட்டும்தான். பிகே லார்ஜர் தென் லைஃப், கட்டா 2 லார்ஜர் தென் 2.0, சலாரு, சுல்தானு, ஜெயிலரு, பாகுபலி, லியோ, சஞ்சு, டைகர் ஜிந்தா ஹை, பத்மாவத், தூம் 3, வாரு, டுன்கி, டைகர் 3, பொன்னியின் செல்வன், அந்தாதுன், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், விக்ரம், சாஹோ, பிரம்மாஸ்திரா, பூல்புலையா 3, தேவாரா பார்ட் 1, காந்தாரா, 3 Idiots, சென்னை எக்ஸ்பிரஸ், கிறிஷ் 3, சிம்பா, சிங்கம் அகேன், கபீர் சிங், தில்வாலே, பிரேம் ரத்தன் பாயோ. இது கபீர் சிங் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக் இல்லை அது வேறு படம் போல், சாரி. ஓகே, சிம்பா, சிங்கம் அகேனு, ஓகே, பிரேம் ரத்தன் பாயோ, புஷ்பா த ரைஸ், தன்னாஞ்சி, பாஜ்ரா மஸ்தானி, ராக்கி ஒரானி, கிக்கு ஸ்டில் லார்ஜர் தென் லைஃப் தான். ஆதி புருஷ், நீங்கள் பார்த்த ஹையஸ்ட் கிராசிங் எல்லா ஃபிலிம்ஸுமே லார்ஜர் தென் லைஃப் தான் எக்ஸப்ட் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார். தட்ஸ் ஒன் ஆஃப் செகண்ட் ஃபிலிம். அது வந்து அவரோட ஆமீர் கானோட பாஸ்ட் இதால் சைனாவில் விட்டதால இவ்வளோ கலெக்ஷன் இல்லைன்னா அது இவ்வளோ வந்திருக்காது.
இப்போ லார்ஜ் இன் லைஃப் இப்போ ஹையஸ்ட் கிராசிங் நமக்கு ஹாலிவுட் படம் தானே பெஞ்ச் மார்க்கு. படம்னா எவ்வளோ நல்லா எடுக்கிறான் பாரு, ஹாலிவுட் கார்டு எடுக்கிறான் பாரு படம் தானே நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாகவே. நமக்கே அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இப்போ அவங்க படம்லாம் பாருங்கள், அவத்தார் லார்ஜ் இன் லைஃப்னா அஃப்கோர்ஸ் லார்ஜ் இன் லைஃப், ஆஞ்சஸ் அண்ட் கேம் லார்ஜ் இன் லைஃப்னா அஃப்கோர்ஸ் லார்ஜ் இன் லைஃப். அதுதான் நம்ம தியேட்டரில் என்ஜாய் பண்ணோம். அவத்தார் வே ஆஃப் லைஃப், டைட்டானிக், ஸ்டார் வார்ஸு, அவஞ்சஸ் இன்ஃபினிட்டி வார், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமு, இன்சைட் அவுட் 2 நான் இன்னும் பார்க்கல அனிமேஷன் படம். பட் ஸ்டில் தட்ஸ் லார்ஜ் இன் லைஃப். இட்ஸ் நாட் அ ரா அண்ட் ரியலிஸ்டிக் ஃபிலிமில். ஜுராசிக் வேர்ல்டு, லயன் கிங், அவெஞ்சர்ஸ், ஃபியூரியஸ் 7, டாப் கன் மேவரிக், ஃப்ரோசன் 2. நான் அனிமேஷன் சொன்னால் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறேன். பார்பி, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானு, சூப்பர் மாரியோ, பிளாங்க் பேத்தர், ஹாரி பாட்டரு, டெத்புல் அண்ட் வுல்வரின், ஸ்டார் வார்ஸ், ஜுராசிக் வேர்ல்டு, பியூட்டி அண்ட் த பீஸ்ட்டு. இதுவும் அனிமேஷன் படமா? இல்லை. இன்க்ரெடிபிள்ஸ் 2, ஃபேட் ஆஃப் த ஃபியூரியஸ், அயன்மேன் 3, மினியன்ஸு, கேப்டன் அமெரிக்கா, அக்வாமேனு, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஸ்பைடர்மேனு, கேப்டன் மார்வல், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸ்கைஃபாலு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டாக் ஆஃப் த மூன் தானே மைக்கேல் பே படம். ஃபிலிம் இஸ் டைரக்டட் பை மைக்கேல் பே. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானு, ஸ்கைஃபாலு, டார்க் நைட் ரைசஸ், ஜோக்கரு, ஸ்டார் வார்ஸு, டாய் ஸ்டோரி அகைன் அனிமேஷன் தள்ளி வச்சுறேன். பரிசு த கரேபியனு, சச் அன் ஆம்பிஷியஸ் ஃபிலிம். அது நல்ல ஃப்ரான்ச்சைஸ், அதை கண்டினியூவாக பண்ணலை. ஸ்டார் வார்ஸ் படம் தான், அலாதீன், ஸ்டார் வார்ஸ், பரிசு த கரேபியன், ஸ்ட்ரேஞ்சர் டைட்ஸ், ஜுராசிக் பார்க்கு. நான் இப்போதைக்கு அனிமேஷன் படம்லாம் விட்டுறேன். அனிமேஷன் படத்தை தாண்டி மீதி இருக்க எல்லா படமே லார்ஜ் தென் லைஃப் படம் தான். இதுவும் இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்னு எடுத்தானா இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் லார்ஜ் தென் லைஃப் தான், பார்பி லார்ஜ் தென் லைஃப் தான், சூப்பர் மாரியோ லார்ஜ் தென் லைஃப் தான். அதுவும் அனிமேஷன் படம் தள்ளி வச்சுருவாங்க கேரக்டர் பேஸ்டு. அவத்தார் லார்ஜ் தென் லைஃப் தான், டாப் கன்னு, ஸ்பைடர்மேன் வரும், ஸ்டார் வார்ஸ், ஜோக்கர், எல்லா படமே லார்ஜ் தென் லைஃப் தான். நாம் இது தானே தியேட்டரில் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறோமே. திஸ் இஸ் வாட் மேக்ஸ் அ மூவி, எப்படி சொல்கிறது, இதுதான் படத்தை நம்மளை சினிமாக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கான காரணமே நம்ம அந்த லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக. ஸோ ஐ பிலீவ் ஹீரோஸாக பார்க்குறப்ப ஹீரோஸ் அதை பண்ணணுமானா ரெண்டுமே பண்ணணும். லார்ஜர் தென் லைஃப் ஃபிலிம்ஸும் பண்ணணும், நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய நல்ல படங்களும் பண்ணலாம். புட் இட் தட் வே சிம்பிளி. ஜஸ்ட் மை ஒப்பீனியன். விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கலாம், இல்லைனா ஃபைன் தான். ஸோ திஸ் இஸ் இட் காய்ஸ். இன்னைக்கு இவ்வளோ தான். நான் கண்டிப்பாக வீக்கெண்ட் டைமில் மேபி இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்னும் நிறையா படம் பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரீல்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் பேசணும்னு நினச்ச எல்லா விஷயமும் ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் அப் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் ஆரம்பித்து எப்படா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்னு வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் டிசப்பாயிண்டில் வெளில வந்த க்ரௌடில் நானும் ஒருத்தேன். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிலாம் படம் பார்க்கல. சிரிக்கலாம், மீம்ஸ் பார்த்து சிரிக்கலாம், ஃபன் எலமெண்ட்லாம் இருக்குது. பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டைம் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். நிறையா ஒரு மீம்ஸ் கலெக்ஷனோட சேர்த்து உங்களுடைய சந்திக்கிறேன். Till then, take care, bye bye. See you all. This is yours, Schizophrenia, signing off. Bye.